இல்ல ரூ. 1000 குடுத்தது ஒரு பெரிய சாதனைன்னு நீங்க சொல்றீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு நீள் தமிழ்நாடு அந்த பயணத்துல எல்லாம் போம்போது கேட்கிறாரு. ரூ. 1000ல உங்க குடும்பம்லாம் இப்ப நல்லா நடத்த முடியுதுல்லம்மா அப்படின்றாரு. ரூ. 1000ல குடும்பம் நடத்திற முடியுமா என்ன? ரூ. 1000ல குடும்பம் நடத்திட முடியுமான்னா, மாதேஷாலயோ, ரஜினியாலயோ நடத்த முடியாது. ஏன்னா, நம்ம இருக்கிற வாழ்க்கை வந்து இங்க சென்னை வாழ்க்கையில இருக்கிறோம். ஒரு கிராமத்துல ஒரு பெண்மணி வந்து தினம் தினம் போயிட்டு ஒரு ரூ. 100 ரூ. 150 சம்பாரிச்சுட்டு வருவாங்க. ம், அந்த வருகிற அந்த சம்பாத்தியத்துல குடும்பம் நடத்துவாங்க. ம், அவங்களுக்கு அந்த ரூ. 1000 உண்மையாவே ஒரு 10 வேலை காச ஒரு நாள்ல தராங்க அப்படின்றப்போ, மாசத்துக்கு ஒரு நாள் நமக்கு வருதுன்றப்போ, அந்த பெண்களுக்கு அந்த ரூ. 1000 வச்சு அவங்களுக்கான தேவைய அவங்களே பார்த்துப்பாங்க. ம், போன ஆட்சி மாரி அம்மா அம்மா தொகை, அம்மா அப்படின்லாம் வைக்கல நாங்க பேரு. ம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அந்த பேர்லயே நீங்க ஒரு இத பார்க்கலாம். ம், உரிமை தொகை. உங்களுக்கான உரிமை அது. நாங்க இலவசமா தரல. இலவச தொகை நாங்க தரல. உரிமை தொகை உங்களுக்கான உரிமை அது. ம். அதனால இன்னைக்கு அந்த ரூ. 1000 திட்டம் பல பெண்களுக்கு வந்து உண்மையாவே அந்த ரூ. 1000 வர்றதுனால இல்ல நீங்க கிராமப்புறங்கள்ல சொல்றீங்க, இந்த ம். ரூ. 1000 அவங்களுக்கு பலனளிக்கக்கூடியது அப்படின்னு. ஒட்டுமொத்தமாவே இந்த ரூ. 1000 ஒரு பெரிய பிரம்மாண்டம் போல நீங்க காட்டுறீங்களே, ரூ. 1000 குடுத்தத. நான் தான் சொல்றேனே. ஆ. இருக்கிற மக்களுக்கு வே ஒரு 50,000 சம்பாரிக்கிற மக்களுக்கு அது பெரிய தொகையாக இருக்காது. ம். அன்றாடம் வறுமையிலே வாடுகிற பெண்களுக்கு அது பெரிய தொகை தான். நீங்க வாங்க களத்துக்கு போய் பாருங்க. அந்த ரூ. 1000 திட்டம் வந்து மக்கள்லாம் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு.